அப்படியே ஆயிடும்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த கும்பல்ல இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ற தில் எனக்கு இருக்குடான்றது அவ்வளவுதான் எனக்கு. அது 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 அதுதான் வந்து நிக்கிறேன் அவ்வளவுதான். எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கேன். அதாவது உண்மையை சொல்ல போனா இந்த திமிங்கலங்களுக்கு மத்தியில் நான் தோல்வியை எதிர்கொள்வதற்கு தயாரா வந்து நிக்கிறேன் அவ்வளவுதான். அப்புறமா அடுத்த படம் வரணும். அதுதான் ஓடிலாம் பெற மாட்டேன். அதான் உண்மை. படைப்பாளிகள் கரங்களை திருப்பி சினிமா வரணும். எங்களுடைய தனித்தனி படைப்பாளிகள் எடுத்த சினிமா எங்களுக்கு மீண்டும் வேணும். உங்க 200 கோடி 300 கோடி குப்பைகளை தயவு செஞ்சு எங்கேயாவது எடுத்து போடுங்க. நல்ல நல்ல கலைஞர்களை நல்ல கலைஞர்களை கலைகளை கொண்டாடுவதற்கு எங்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். இடையில பூந்துட்டு நீங்க பண்ற அட்டகாசம் தாங்க முடியும். ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து சினிமாவை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு படம் எடுத்தா ட்ரக்ஸ் அட்டி தட்டி வெட்டி இதையே நீங்க படமா காமிச்சீங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்றீங்க? மக்கள் என்ன கருத்தை நீங்க கொடுக்குறீங்க? என் படத்துல வெட்டு இருக்குங்க, எதுக்கு வெட்டுறான்? என் படத்துல பிரச்சனை இருக்குங்க, எதுக்கு பண்றான்? சமூக அறம் வேணாம் ஒரு கலைஞனுக்கு. ஒரு கலைஞன் ஒரு கதையை பேசுகிற பொழுது ஒரு கலையை மக்களிடம் கொண்டு செல்கிற பொழுது ஒரு அடிப்படை அறம் வேணும். ஏன்